ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பேஸ் இன்ஃபெல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன டோஸ் அப்படிங்கிற மலையாள படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் ரிஜு வில்சன், அஸ்வின் குமார் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அபிலாஷ் ஆர் நாயர். இப்போ இந்த படத்தில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்காரு. அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாமே வரிசையாக இறந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் வேற தப்பான மெடிசனை கொடுத்ததுனால இறந்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு இறந்தாங்க, யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது யாரு பண்ணாங்க அப்படிங்கறது கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்படின்னு என்னதான் நடந்தது அப்படின்லாம் பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த படத்துல டுவர்ட்ஸ் த எண்ட், அதாவது கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பார்க்க சுவாரஸ்யமா இருந்தது. அண்ட் இந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை பாதி படம் வரைக்கும் நல்லாவே கேரி பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இது ரெண்டுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் சைட் பாக்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஸ்லோவா போகும். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் நடக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. மறுபடியும் இன்னொரு விஷயம் நடக்கும். இப்படின்னு ஒரு லூப்ல போற மாதிரி இருந்தது தவிர இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லை. அதே மாதிரி டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காரு. ஆனா அது ரெண்டாவது சீன்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால அதுவும் சுவாரஸ்யமாவே இல்லை. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் படம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸாவே போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா எக்ஸிகியூஷன் சரியில்லாதனால இது ரொம்பவே ஒரு ஆவரேஜான படமா இருக்குது. இது ஆகா தமிழ் ஓடிடில தமிழ்லயே அவைலபிளா இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.